ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ஹிப்பி வச்சு ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல கடாயில் ஆயில் போட்டு ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு, அப்புறமா கருவேப்பிலை போட்டு பொரிய விட்டுருங்க. அதுக்கப்புறமா சின்னதாக நறுக்கி வச்சு ஆனியன்ஸ் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம ஆனியன்ஸ் உங்கள் விருப்பம், நீங்கள் நீட்டாக போட்டாலும் போட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா சின்னதாக குட்டி குட்டியாக நறுக்கின கேரட் அண்ட் பீன்ஸு நான் போட்டு ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஸோ இது ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இது ஃப்ரை ஆகட்டும். பட் இதில் வந்துட்டு நம்ம உப்பு சேர்க்க தேவையில்ல, அதிலே இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு சின்ன தக்காளி ஒன்று கட் பண்ணி போட்டுக்கலாம். இது வந்துட்டு அந்த க்யூப்பில் 3 க்யூப் இருக்கும் இல்லைங்களா, அதுக்கேற்ற மாதிரி மட்டும் நான் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக மிளகா பொடி, அப்புறமா அந்த ஹிப்பி மசாலா அதிலே கொடுத்துருப்பாங்களே அந்த மசாலா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன் நான். அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா உங்கள் காரம் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்னும் கூட மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு தண்ணி ஊற்றிக்கிறேன். இதுக்கு உப்பு போடணுன்ற அவசியமே இல்லை, உப்பு நீங்கள் சேர்க்க வேண்டாம். சப்போஸ் இதில் இருக்கிற உப்பு உங்களுக்கு பத்தலை அப்படின்னா நீங்கள் டேஸ்ட் பார்த்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிட்டோம். கொதிக்க வச்சதுக்கப்புறமா அந்த க்யூப்ஸ் போட்டுக்கலாம். நான் வந்துட்டு உடச்சி போடலை, முழுசாக அப்படியே போட்டுக்கிறேன். ஏன்னா அது சாப்பிடும்போது ரொம்ப ஜாலியாக இருக்கும், அதனால தான். ஸோ இப்போ இதை நல்லா அப்படியே போட்டு திருப்பி வச்சு மறுபடியும் நான் அப்படியே மூடி வச்சுக்கிறேன். வேறு எதுவுமே பண்ணாதீங்க, அப்படியே சிம்மில் வச்சு கொஞ்ச நேரம் மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், லைட்டாக ஷேக் பண்ணி விடுங்க. ஏன்னா அந்த இது உடஞ்சி போய்டும், அந்த நீட்டாக இருக்கிறதெல்லாம் உடஞ்சி போய்டும் இல்லையா, அதனால. நமக்கு எப்பவுமே நீட்டாக சாப்பிடணும் தானே ஆசையாக இருக்கும், அதனால தான். ஸோ இப்போ பாருங்கள், ஃபைனலாக நம்மளோட ஹிப்பி வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.